அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். உலகத்தில் ஆசைப்படாதவர்கள் யார் இருக்கின்றார்கள்? மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் ஆசைகள் இருக்கத்தான் செய்கின்றது. மேலும் எல்லோருக்கும் தேவைகள் என்பது இருக்கத்தான் செய்கின்றது. அப்படி ஒரு பொருளையோ ஒரு விடயத்திலோ நாம் ஆசைப்படுகின்றோம். சில ஆசைகள் நமக்கு நிறைவேறாதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த ஒரு தேவை நமக்கு நிறைவேற்றப்படவில்லை. அந்த தேவை நமக்கு நிறைவேற்றப்படுவதற்கு, பூர்த்தியாக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு பதிவாகத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவானது இருக்க போகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொல்லி போற்றப்படக்கூடிய 4 சிறப்புமிக்க மாதங்களாக கூறப்பட்ட மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதத்தில் நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் நம்முடைய தேவைகள், நாம் என்ன ஆசைப்படுகின்றோமோ, என்ன தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ, அவை அனைத்தையும் மின்னல் வேகத்தில் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான துஆவை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னும் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஹாஜத்துகள் கேட்டார்கள் என்றால், ஹாஜத்துகளை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள் என்றால், அவர்கள் அதிகமாக ஓதிய ஒரு அற்புதமான துஆ. இன்னும் இந்த துஆவினுடைய சிறப்புகள் என்ன தெரியுமா? நாம் இந்த ஒரு துஆவை ஓதிவிட்டு நம்முடைய என்ன தேவைகளை நியத்தாக வைக்கின்றோமோ, எந்த நியத்தை வைத்து இந்த ஒரு துஆவை ஓதுகின்றோமோ, அந்த தேவைகள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் 3 நாட்களுக்குள் நிறைவேற்றப்படும். இன்னும் அது மட்டுமல்லாமல் நிறைய பேரினுடைய வாழ்க்கையில் பலன் கொடுத்த ஒரு துஆ என்று கூட சொல்லலாம். இன்னும் எந்த அளவுக்கு சிறப்பானதென்றால், உதாரணத்துக்கு இஸ்முல் ஆஹ்லம் ஒரு துஆவிற்குள் அல்லாஹ்வினுடைய பெயர் இடம்பெற்று இருக்கின்றது என்று சொல்லி இந்த ஒரு துஆவுக்கு அங்கீகாரம் தந்தார்கள். அதாவது, நீங்கள் ஏதாவது ஒரு பொருளுக்கு ஆசைப்படுகின்றீர்கள், ஏதாவது ஒரு தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள், அல்லது உடனடியாக இந்த ஒரு தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் அவ்வாறாக சொல்லி கவலைப்படுகின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கவலையே படாதீர்கள். நியத்து வைத்துவிட்டு இந்த துஆவை ஓதி பாருங்கள். நிச்சயமாக 3 நாட்களில் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். அது எவ்வளவு பெரிதானாலும் சரி. எப்படி தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமோ, அப்படி என்றால், உதாரணமாக நீங்கள் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். திருமணம் ஆகியும் வாடகை வீட்டில் இருக்கின்றீர்கள். சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் அதற்கான பணம் உங்களிடம் இல்லை, அதற்கான வசதி உங்களிடம் இல்லை. ஆனால் அந்த ஆசை உங்களிடம் இருக்கின்றது. எப்போது நாம் சொந்த வீடு கட்டுவோம், நமக்கு சொந்தமான இல்லத்தை அல்லாஹ் எப்போது நமக்கு தருவான்? இப்படி ஒரு தேவையை, ஹாஜத்தை மனதுக்குள் வைத்திருக்கின்றீர்கள். இப்படி ஒரு நியத்தை, அதாவது, யா அல்லாஹ், எனக்கென்று ஒரு வீட்டை தா. இந்த ஒரு துஆவை நீங்கள் ஓதினால் வீட்டை நீங்கள் கட்டுவதற்கான பொருளாதாரத்தையும், அதற்கான வசதி வாய்ப்பையும், அதற்கான ஒரு எண்ணத்தையும் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவான். அதற்கான முன்னேற்றத்தையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அதாவது, ஒரு தொழிலை செய்கின்றீர்கள், அதில் பரக்கத்தை கொடுத்து
உங்களை அல்லாஹ்வே வீடு கட்ட வைப்பான். இவ்வாறாக நான் இதனை உதாரணத்துக்காக சொன்னேன். என்ன தேவை இருக்கின்றதோ, அல்லது ஒரு நபரை விரும்புகின்றீர்கள், அந்த நபரை தான் நீங்கள் மணமுடிக்க வேண்டும் அப்படி என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் வீட்டில் அதற்கான சம்மதம் இல்லை, சேர்வதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. அப்படி இருந்தாலும் அல்லாஹு தாலா ஹலாலான முறையில் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த ஒரு இணைப்பையும் இந்த ஒரு துஆ நிறைவேற்றி வைக்கும். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவை இருந்தாலும் நிறைவேறும். மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் தேவை என்பது இருக்கும். அப்படி என்ன தேவை இருந்தாலும், என்ன ஆசை இருந்தாலும் நம்பிக்கையுடன் நியத்து வைத்து இந்த ஒரு துஆவை கேளுங்கள். 3 நாட்களுக்குள் உங்கள் தேவை நிறைவேற்றப்படக்கூடிய கதவு திறக்கப்படும். இன்னும் இந்த ஒரு துஆ என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் சஹாபாக்களிடத்திலும் பிரபல்யமான ஒரு துஆ என்றே சொல்லலாம். இன்னும் இந்த ஒரு துஆவினால் பலனடைந்தவர்கள் ஏராளமானவர்கள். மேலும் ஆலிம்கள் மட்டும் ஓதக்கூடிய ஒரு ரகசியமான துஆ. ஆகவே கண்ணியமானவர்களே, நீங்களும் இந்த துஆவை ஓதி பயனை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் இந்த துஆ எப்படியானது என்றால், இதனை எப்படி ஓத வேண்டும் என்றால், ஒரு நேர தொழுகைக்கு பிறகு, அதாவது ஒரு நேரத்தில் இதை ஓதலாம். இஷா, மஹ்ரிப், அசர், லுஹர், லுஹா, சுபஹ், அதாவது ஒரு தொழுகைக்கு பின்னாடி இதை ஓதிக்கொள்ளலாம். அதாவது உங்களுடைய தேவை எதுவோ அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நியத்து வைத்துவிட்டு 2 ரக்காத்துகள் ஹாஜத் நஃபில் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த ஒரு துஆவை ஓதுங்கள். ஒரு முறை அல்லது 3 முறை ஓதிவிட்டு உங்களுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் அழுது முறையிடுங்கள். ஒரு உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ், உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை, நீ மட்டும்தான் எனக்கு உதவி செய்பவன் என்று அல்லாஹ்விடத்தில் உறுதியான நம்பிக்கையுடன் கேளுங்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். அப்படியான அந்த துஆ என்னவென்றால், யா அல்லாஹு, யா அஹது, யா வாஹிது, யா மௌஜுது, யா ஜவ்வாது, யா பாசித்து, யா கரீமு, யா வஹாபு, யா தத்தௌலி, யா கனியு, யா முனி, யா ஃபத்தாஹு, யா ரஸாக்கு, யா அலீமு, யா ஹக்கீமு, யா ஹய்யு யா கய்யூம், யா ரஹ்மானுர் ரஹீம், யா ஃபாத்திஹஸ் ஸமாவாத்தி வல் அர்ள், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா ஹன்னானு யா மன்னானு, இன்ஃபஹ்னி மின்க பினஃப்கதி ஹைர், துஹ்னி பிஹா அம்மன் ஷிவாக்க, இன்தஸ்தஃப்திஹுல் ஃபகத் ஜாஅகுமுல் ஃபத்ஹா, இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹன் முபீனா, நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப், அல்லாஹும்ம யா கனியு யா ஹமீது யா முப்தியு யா முஹீது யா வதூத், யாதல் அர்ஷில் மஜீத், யா ஃபால லிமா துரீத், இஹ்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வஅக்னி பி ஃபல்லிக அம்மன் ஷிவாக்க, வஇஹ்ஃபத்னி பிமா ஹபில்த பிஹி திக்ர வன்சுர்னி பிமா நஷ்ரத பிஹி ருசூல இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த ஒரு துஆவை நீங்கள் மரணிக்கும் வரைக்கும் எப்போதெல்லாம் தேவைகள் ஏற்படுகின்றதோ இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக மாறுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருடைய தேவைகளையும் வல்ல அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.